தலையங்கமாய் பார்க்கும் பொழுது கட்டப்பட்டது, விடுவிக்கப்பட்டது, மகிமைப்படுத்தப்பட்டது, ஹல்லேலூயா என்ற ஒரு தலையங்கத்திலே நாம் இந்த நாளிலே தியானிக்கவிருக்கிறோம். ஆமென். கட்டப்பட்டவர்கள், விடுவிக்கப்பட்டவர்கள், மகிமைப்படுத்தப்பட்டவர்கள். ஆமென். சரி, இந்த நாளிலும் நம்ம பார்க்கும் பொழுது லூக்கா 19வது அதிகாரத்தில் 28 36 வசனம் முடிய நம்ம வாசித்தோம். அந்த பகுதியிலே நம்ம பார்க்கிறோம், இந்த கழுதை ஒரு மனிதனுக்கு ஒப்பீடாய் நம்ம எடுத்து நம்ம சொல்லலாம். ஆமென், ஹல்லேலூயா. சில வேளை நம்மளை திட்டும் போது கூட சொல்லுவாங்க, ஒரு கழுதை மேலே வளர்ந்துருக்கிறான் போல அப்படின்னு சொல்லி நம்மளை திட்டுவாங்க. ஸோ கழுதைக்கு நமக்கு ஏதோ ஒரு ஒப்பீடு இருக்குது அப்போ. ஆமென். ஸோ இந்த நாளிலும் நம்ம இந்த கட்டப்பட்ட கழுதையை போல நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக கட்டுகளை கர்த்தர் நம்ம இந்த நாளில் நமக்கு உணர்த்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம்னு சொன்னால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கரெக்டாக? நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று, நான் எங்கே கட்டப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. என்கிட்ட எங்கே கட்டு இருக்குது காட்டுங்க அப்படின்வாங்க. பாருங்கள், நான் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன், ஃப்ரீயாக வரேன், ஃப்ரீயாக போகிறேன், ஃப்ரீயாக எல்லாத்தையும் செய்கிறேன், எனக்கு என்ன கட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே நம்மளுக்குள்ளே ஒரு கேள்வி எழுப்போம். ஏன்னா இப்போ நான் சொல்லும் பொழுதே உங்களுக்குள்ளே தோணும், இந்த கட்டப்பட்டவங்கன்னு சொல்கிறாங்களே, நான் எதுவும் கட்டப்பட்ட மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே உடனே தோன்றும். ஆனாலும் இந்த நாளிலே ஆண்டவர் இந்த வார்த்தையின் ஊடாய் நம்மளோடு கூட பேசுவாராக. ஆமென். நம்ம எதிலெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறோம் என்பதை குறித்து ஒரு 3 காரியத்தை நாம் பார்ப்போம். அதற்கப்புறமாய் கர்த்தர் எப்படி கட்டவிழ்க்கிறார் என்று சொல்லி பார்ப்போம். அதற்கப்புறமாய் கர்த்தர் நம்மளை எப்படி மகிமைப்படுத்துகிறார் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா. முதலாவதாய் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, உபாகமம் 28வது அதிகாரம் 45 48 வசனம் முடிய. டியூட்டரானமி 28:45-48. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதித்த அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளும்படி நீ அவர் சத்தத்துக்கு செவிகொடாதபடியினால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து நீ அழியும் மட்டும் உன்னை தொடர்ந்து பிடித்து உன்னிலும் உன் சந்ததியிலும் என்றைக்கும் அடையாளமாகவும் அற்புதமாகவும் இருக்கும். சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம் சகலமும் குறைபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனம் கூறுகிறது, ஆண்டவர் 47வது வசனம், சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. இந்த வசனம் கூறுகிறது, நல்ல சந்தோஷமாய் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிற நாட்களிலே ஆண்டவரை நாம் ஆராதிக்காமல் போகும்பொழுது ஒரு நுகத்தடி நம்ம மேலே விழுகிறது. ஹல்லேலூயா. சகலமும் உன் வாழ்க்கையில் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம். ஆமென். யூ ஹேட் எவ்ரிதிங் இன் யுவர் லைஃப். உன் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும், எல்லா ஆசீர்வாதங்களையும், எல்லா விதமான படிப்பு, வசதி, வீடு, காரு 1க்கு 2 ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற வேளையில் நீ கர்த்தரை மனமகிழ்ச்சியாய் கர்த்தரை ஆராதிக்காமல் போகும் பொழுது, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறாராம். நாம் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு ஏனோ தானோ வென்று நம்ம ஆராதிக்கும் பொழுது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்காமல் இருக்கும் பொழுது, ஒரு கனவீனமாய், ஒரு கவனக்குறைவாய் நம்ம கர்த்தருக்கு செய்கிற காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது ஒரு நுகத்தடி, ஒரு கட்டு உன்மேலே வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்கிறோம், இந்த ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த நாட்களிலே
ஒரு பணக்கார யூதனை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சந்திக்கிறார். ஆமென். மத்தேயு 19 21 24 வசனங்கள் முடிய வாசிக்கும் வரும்பொழுது அதிலே ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலே இந்த ஒரு பணக்கார ஒரு அதிபதி இயேசுவினிடத்திலே வருகிறார். அந்த இயேசு ஆண்டவரிடத்தில் என்ன கேட்கிறாரு, அந்த வாலிபன் என்ன கேட்குறாரு அந்த இடத்துல, அந்த 21 வாசிங்க. அமேன், அமேன். போதும் சிஸ்டர். பாருங்கள், இந்த வசனம் கூறுகிறது இந்த இடத்துல ஒரு ஐஸ்வர்யம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்னவா மாறுது, ஒரு கட்டாய் மாறுகிறது. அமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்திருக்கும் பொழுது தேவனை ஆராதிக்க முடியாமல் போகிற ஒரு சூழ்நிலை இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது, ஆண்டவரை தேடி வந்தாச்சு, நல்ல மனசுள்ள மனுஷனாய் காணப்படுகிறார், அநேக காரியங்களை சின்ன வயதிலிருந்தே ஆனால் அந்த கட்டளைகளை கை கொண்டேன், இந்த கட்டளைகளை கை கொண்டேன், இப்படியான நன்மைகளை செய்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய வரிசைப்படுத்தி நிறையா சொல்கிறாரு. ஆனால் ஆண்டவர் இடத்துல கேட்கிறாரு, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் நீ ஒன்றை செய்யணுன்றாரு. உனக்கு என்ன கட்டு இருக்குதுன்னு ஆண்டவர் அவரிடத்துல பார்த்து சொல்லுகிறாரு. நீ உன் பொருட்களை எல்லாம் விற்றுட்டு என்னை பின்பற்று என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், ஒரு ஆண்டவரை பின்பற்றுகிறதற்கு, ஒரு ஆவிக்குரிய காரியத்தை நெருங்கி வருவதற்கு நம்ம வாழ்க்கையில் என்னது ஒரு தடையாக இருக்குது, ஐஸ்வர்யம் ஒரு தடையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் கெட்டதல்ல, ஐஸ்வர்யம் ஒரு தடையாய் நம்ம வாழ்க்கையில் மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதனால் என்ன செய்ய முடியல, ஐஸ்வர்யத்தை தள்ளி வச்சுட்டு ஆண்டவரை பின்பற்ற முடியல. ஐஸ்வர்யத்தை தள்ளி வச்சுட்டு ஐஸ்வர்யத்திற்கு ஒதுக்க வேண்டிய நேரத்தை ஒதுக்கிட்டு ஆண்டவரை பின்பற்றுகிற நேரத்தில் ஆண்டவரை பின்பற்ற முடியல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேராய் முகமுகமாய் அவனோடு கூட பேசியும் அவருக்குள்ள என்ன மனசு வரல, அந்த ஐஸ்வர்யத்தை ஒதுக்கி வைக்கிற ஒரு அனுபவம் அவர் வாழ்க்கையில் காணப்படலை. ஹல்லேலூயா. கரெக்டான இடத்துக்கு வந்துட்டார், கரெக்டான ஆள்கிட்ட பேசிட்டார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் ஒரு தடையாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. இது அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு உண்மையாக இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் இது ஒரு கட்டாய் கூட நம்ம வாழ்க்கையில் இருக்கிறோம். எல்லாம் இருக்குது, ஆனால் கர்த்தரை ஆராதிக்க முடியல. எல்லா வசதிகள் இருக்குது, ஆனால் கர்த்தரை ஆராதிக்க முடியாத சூழ்நிலைகளாய் காணப்படுகிறது. ஒரு ஜெபிக்க முடியாத சூழ்நிலை, ஒரு வேதத்தை வாசிக்க முடியாத சூழ்நிலை, ஒரு உபவாச ஜெபத்திற்கு கடந்து வர முடியாத சூழ்நிலைகள். எது தடையாக இருக்குது? ஆரம்ப நாட்களில் நமக்கு வேலை கஷ்டம் நெருக்கம் அப்படின்னு காணப்பட்டிருக்கோம். அதனால் நம்ம சில வேளைகளில் ரொம்ப அதிகமாக நம்ம உழைத்து அநேக காரியங்களை செய்திருப்போம். அங்கே ஓடி இருப்போம், இங்கே ஓடி இருப்போம், அதை செய்திருப்போம், இதை செய்திருப்போம். பட் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார், உனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் நன்மையும் நான் கொடுத்துட்டேன், இப்போ நீ மன மகிழ்ச்சியாய் கர்த்தரை ஆராதிக்க வரணும். ஹல்லேலூயா. இப்போ உன்னுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே சொல்கிறார்ல, ஒரு ஒட்டகத்தினுடைய ஒட்டகம் என்ன பண்ணும், ஊசி நூலில் போயிடுமா. ஆனால் ஒரு ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது கஷ்டம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறார், இதையெல்லாம் நம்ம ஒதுக்கி விட்டு வரும் பொழுது ஆண்டவர் நூறத்தனையான ஆசீர்வாதங்களை உன் வாழ்க்கையில் கொடுப்பேன் என்று சொல்லி மார்க் 10 அவர் சீஷர்களுக்கு சொல்லுகிறார். நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்ணார், எதையும் விடாமல் இருந்து அவர் ஆண்டவரை பின்பற்றணும்னு நினைத்தார். ஆனால் இந்த சீஷர்கள் எல்லாவற்றையும் விற்று நாங்கள் வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்குங்கன்னு ஆண்டவர் சொன்ன நூறத்தனையான ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா.
நம்ம வாழ்க்கையில் ஒரு ஐஸ்வர்யம் ஒரு தடையாக இருக்குது. ஆரம்ப நாட்களில் கஷ்டப்பட்டோம், உழைச்சோம், இரவு பகலாக காரியங்களை செய்தோம். அதனால் சில காரியங்களை பங்கு கொள்ள முடியல, சில இடத்திற்கு வர முடியல. சரி, நமக்கு விசா இல்லை, அது இல்லை, அந்த காரணங்களினால நம்ம அநேக வேலைகளை செய்தோம். ஆனால் இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ என்ன எதிர்பார்க்கிறார் ஆண்டவர்? நீ மனமகிழ்ச்சியாய் அவரை ஆராதிக்க வரியான்னு சொல்லி பார்க்குறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லைன்னா அந்த ஐஸ்வர்யமே நம்ம வாழ்க்கையில் ஒரு கட்டாய் மாறிவிடும் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் ஒரு வளர்ச்சிக்கு ஒரு தடையாக இருக்குது. ஆமென். மார்க் 4வது அதிகாரத்தில் 18-19 வசனத்தை வாசிக்கும் பொழுது, வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகுகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்கள் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. நல்ல வளர்ச்சி வந்து கொண்டு இருக்குது. ஆனால் என்ன தடையாய் மாறிடுச்சு அவளுக்கு? ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அதை பார்த்துக்கணும், இதை பார்த்துக்கணும், அதை செஞ்சிடணும், இதை செஞ்சிடணும். ஒரு லெவலுக்கு மேலே வந்ததுக்கு அப்புறமும் நம்ம அதையே குறித்து எண்ணங்கள், சிந்தனை, உன்னுடைய கவனம், எண்ணம், சிந்தனை எல்லாம் அது மேலே இருக்கும் பொழுது தேவனை மனமகிழ்ச்சியாய் உன்னால் ஆராதிக்க முடியாது. ஹல்லேலூயா. அது உன் வாழ்க்கையில் ஒரு தடையாய், தேவனை ஆராதிக்க துதிக்க தேவனுக்கு ஒரு தடையாய் மாறிவிடுகிறது என்று சொல்லி வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபாகமம் 8வது அதிகாரத்தில் 10வது வசனத்திலிருந்து வாசிங்க. உபாகமம் 8:10 வசனத்திலிருந்து. ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். ஆமென். என்ன பண்ணணுமா? நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். எங்க நம்ம கர்த்தரை ஆராதிக்கிற நேரத்தில், ஆலயத்துக்கு வந்து கர்த்தரை துதிக்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்? கரெக்டாய் நம்ம அதை செய்யணும். ஹல்லேலூயா. வாசிங்க. தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமல் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் மேட்டுமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாதையான கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் வாய்ப்பெலனும் கைப்பெலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுப்பார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நம்ம வாழ்க்கையில் திருப்தி அடைந்ததற்கு அப்புறமா, நம்ம வாழ்க்கையில் நல்ல சம்பாத்தியங்கள் வந்ததுக்கு அப்புறமா தேவனை ஸ்தோத்தரிக்க மறந்து விடக்கூடாதான், அவருடைய வார்த்தைகளை கை கொள்ள மறந்து விடக்கூடாது என்று சொல்லி வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. நம்ம இருதயம் என்ன ஆகக்கூடாதான்? மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரில்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தரத்தின் வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா.
இதையெல்லாம் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆரம்ப நாட்களில் பயங்கரமான கொடூரமான வழிகளிலே நம்ம கடந்து வந்திருக்கிறோம். வீடு இல்லாமல் இருந்திருக்கிறோம், பஸ்ஸில் போக வழி இல்லாமல் இருந்திருக்கிறோம், ஒரு ஃபோனை வாங்க வசதி இல்லாமல் இருந்திருக்கிறோம், சாப்பிட வழி இல்லாமல் இருந்திருக்கிறோம், வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறோம், அழுது இருக்கிறோம், புலம்பி இருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே எனக்கு ஒரு வழி பிறக்காதா என்று சொல்லி அழுது புலம்பி கண்ணீர் வடித்திருக்கிறோம் அவரிடத்தில். அதையெல்லாம் நீ மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. அதெல்லாம் ஓடு வீட்டில் இருக்கும்போது, ஓட்ட வீட்டில் இருக்கும்போது, பேஸ்மெண்ட்டில் இருக்கும் பொழுது நீ என்ன பண்ண? ஆண்டவரை ஆராதித்த, ஆண்டவரை துதித்த, ஆண்டவரை நோக்கி பாடின, ஜெபித்த. இன்றைக்கி எல்லாம் உனக்கு கூடாரங்கள் வந்துருச்சு, ஒரு வீட்டுக்கு 2 வீடாய் மாறிவிட்டது, வசதி இல்லாத நமக்கு காருகள் பெருகிவிட்டது, பிள்ளைகள் வேலை, எல்லா விதத்திலும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கிறார். வசனம் கூறுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. It is God who gives you the ability. கர்த்தர் தான் நமக்கு அந்த ஞானத்தையும் அறிவையும் அந்த நாட்களில் ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இவ்வளவு சம்பாத்தியத்திற்கும் காரணம் என்ன? இவ்வளவு படிப்புக்கும் காரணம் என்ன? இவ்வளவு வசதிகளுக்கும் காரணம் என்ன? ஆண்டவருடைய கிருபை. ஹல்லேலூயா. கர்த்தர் தான் நமக்கு அந்த பலனை கொடு, அதை நினைப்பாயாக என்று சொல்லி வேதம் கூறுகிறது. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை எப்படியா இருக்குது? ஐஸ்வர்யத்தினாலே கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத நாட்களில் ஆண்டவரை தேடி, ஆண்டவரை துதித்து பாடி வேத புஸ்தகத்தை திறந்து வாசித்த நாட்கள் உண்டு. இன்றைக்கி ஐஸ்வர்யம் பெருகிட்டுது, எல்லாம் பெருகிட்டுது. நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நினைக்கிற நேரம் குறைந்து விட்டது. ஹல்லேலூயா. ஒரு அரை நாள் நம்மளால் பிரேக் எடுக்க முடியலை, ஒரு 1 டே நம்மளால் பிரேக் எடுக்க முடியல. ஆனால் இதே ஆண்டவரை தான் பல மணி நேரம் அவருடைய கால்களில் விழுந்து அழுது புலம்பி இருக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரிடத்தில் அழுது புலம்பி இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நமக்கு ஒரு ஐஸ்வர்யம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டாய் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு கட்டு இருக்குதா? அந்த நாட்களில் ஒன்றுமில்லாத வளர்ந்து கொண்டு இருந்த நாட்களில் நான் எப்படி கர்த்தரை ஆராதித்தேன், எப்படி துதித்தேன், எப்படி நான் வருவேன், எப்படி நான் போவேன், எப்படி நான் கொடுப்பேன், என்னென்னமோ நான் செய்தனே. இன்றைக்கி பாருங்கள், ஒரு பாம் சண்டே அன்னைக்கு கூட நம்ம ஆலயத்திற்கு வரணும், இன்றைக்கி பிரேக் எடுக்கணும், இன்றைக்கி வரணுங்கிற யோசனை நமக்கு மறந்து போச்சு. ஹல்லேலூயா. அது ஒரு நல்ல விஷயம். ஓய்வு நாள் ஒரு பக்கம், குருத்தோலை ஞாயிறு ஒரு பக்கம், 2 டபுள் ஃபெஸ்டிவல், ஓய்வு நாளும் குருத்தோலை ஞாயிறுமா இருக்குது. இதை விட நமக்கு முக்கியமான நாட்கள் நேரங்கள் எங்கே இருக்குது நம்ம வாழ்க்கையில்? ஆனால் பட் we are not able to. எதில் நம்ம கட்டப்பட்டுட்டோம் இன்றைக்கி? ஐஸ்வர்யத்தில். பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம், இன்னும் எப்படி வசதிகளை பெருக்கிக் கொள்ளலாம். பிரியமானே, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை நினைக்கும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அந்த நாட்களிலே கொடுத்தது போல உன் வாழ்க்கையில் இன்றைக்கும் ஆண்டவர் கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வனாந்தரத்திலே என்னைக்கு அந்த மன்னா பெய்யும், என்னைக்கு அந்த காடை என் வாழ்க்கையில் வரும், என்னைக்கு அந்த தண்ணீர் என் வாழ்க்கையில் வரும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே அப்படியே கர்த்தரையே நோக்கி இருந்தார்கள். என்னைக்கு எனக்கு ஒரு வேலை கிடைக்கும், என்னைக்கு எனக்கு ஒரு விசா கிடைக்கும், என்னைக்கு எனக்கு ஒரு வீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தரையே நோக்கி இருந்த ஜனங்கள் இன்றைக்கி எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவரை மறுதளிக்கிற, மறந்து போகிற ஒரு சூழ்நிலையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் பணம் தேவை, எல்லாருக்கும் ஐஸ்வர்யம் தேவை, எல்லாருக்கும் வீடுகள் தேவை, எல்லாருக்கும் கார்கள் தேவை பிரியமானவர்களே. ஆனால் கர்த்தரை மறந்து அப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம போகக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிற நேரத்தை விட்டுவிட்டு, தேவனை துதிக்கிற நேரத்தை விட்டுவிட்டு, வேதத்தை வாசிக்கிற நேரத்தை விட்டுவிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஐஸ்வர்யத்தின் பின்னால், வேலைகளின் பின்னால் நம்ம போகக்கூடாது. ஹல்லேலூயா. அப்புறம் பார்த்துக்கலாம், வயசானதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது? நினைக்கக்கூடாது. ஆமென். இரண்டாவதாய் பார்க்கும் பொழுது இன்னொரு விதமான கட்டை குறித்து வேதம் கூறுகிறது. மார்க் 7வது அதிகாரம்
5-9 வசனம் முடிய ஒருவர் வாசிங்க. மார்க் 7, 5-9. அப்பொழுது அந்த பரிசேயரும் வேதபாரகரும் அவரை நோக்கி, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும், மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷனுடைய பாரம்பரியத்தை கைக்கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். இன்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கைக்கொள்ளும் படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தனமாக்கு நன்றாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனம் என்ன கொள்கிறது? இந்த இடத்துல பாரம்பரியத்திற்காக ஒரு பாரம்பரிய கட்டை குறித்து இந்த வேத வசனம் கூறுகிறது. ட்ரெடிஷன்ஸ், வாழ்க்கையில் எல்லாரும் நம்ம பாரம்பரியத்தின் வழியாய் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இங்கே வேதம் கூறுகிற இந்த வசனம், நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றாயிருக்கிறது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஒரு பாரம்பரியத்திற்காக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இப்படி வளர்க்கப்பட்டேன், இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷனில் வளர்க்கப்பட்டேன், இந்த மாதிரி ஒரு சபையில் வளர்க்கப்பட்டேன். அதனால் என்ன ஆகுதான்? தேவனுடைய வார்த்தைகளை வியர்த்தமாக்குகிறது, அது நத்திங்காய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை ஒதுக்குகிற ஒரு அனுபவம் வருகிறதாம். எத்தனை பேர் வாழ்க்கையில் நம்ம சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஒரு ட்ரெடிஷனுக்காக, ஒரு பாரம்பரியத்தை கை கொள்ளணுங்கிறதுக்காக தேவனுடைய வார்த்தைகளையே நாம் அசட்டை பண்ணுகிற ஒரு சூழ்நிலை. ஆமென். இதுதான் பாரம்பரியத்தின் கட்டு என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆமென். ஒரு பாரம்பரியத்தில் நான் நிலைத்திருக்கணும், அந்த சபையில் நான் நிலைத்திருக்கணும், அந்த வழிபாட்டில் நான் நிலைத்திருக்கணும். அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள், முன்னோர்கள் சொன்னார்கள், அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி அந்த காரணத்திற்காக தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணுகிறோமா? என்ன பண்ணுகிறோம்? அந்த வசனம் கூறுகிறது, வியர்த்தமாக்கினது, நத்திங், வேஸ்ட் ஆக்கினோமா ஆண்டவருடைய வார்த்தையை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமான நம்முடைய வாழ்க்கையில் இது ஒரு கட்டாய் நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிறது. இது எவ்வளோ பெரிய கட்டாக இருக்குன்னா, யோவான் 9வது அதிகாரத்தில் 13-16 வசனத்தை வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்கள். அதிலே ஒரு மனிதன் ஒரு பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். அவன் ஒரு குருடன், இஸ் a blind man. பிறவியிலிருந்து பிளைண்டாக இருக்கிறான், பிறவியிலிருந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை சுகப்படுத்துகிறார், கண் பார்வையை அவனுக்கு கொடுக்கிறார். இப்போ இந்த ஒரு பெரிய ஒரு கிளர்ச்சியாக மாறுகிறது இது. பரிசேயர் சதிசேயருக்கு முன்னாடி போய் அந்த மனிதனை கூட்டிகிட்டு கொண்டு போகிறாங்க. கூட்டி கொண்டு போய் கேட்குறாங்க, உன்னை யார் சுகப்படுத்தினது அப்படின்றாங்க. அவன் சொல்கிறான், இப்படி ஒருத்தர் என்னை சுகப்படுத்தினார் அப்படின்றான். நீ சொன்னதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், உங்கள் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வான்றார். உடனே அவங்க அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு, அவங்க அம்மா அப்பான்னு சொன்னால் இவன் பிறவியிலேருந்தே குருடந்தாங்க அப்படின்றாங்க. அம்மா அப்பாவும் சாட்சி கூட பிறவியிலேருந்தே குருடன்றாங்க. இவ்வளோ பேர், அப்போ ஜனங்கள் எல்லாரும் அவனை பார்க்குறாங்க, இவன் ஒவ்வொரு நாள் இங்கே உட்காந்து பிச்சை எடுப்பானேவன் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் எல்லாம் பார்க்குறாங்க. இவ்வளவு சாட்சிகளை அவர்கள் கேட்டதற்கு அப்புறமாக கூட அவர்களுடைய இருதயம் எப்படி இருந்தது? கடினப்பட்டு இருந்தது. ஆமென். ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்து, பெரிய அதிசயங்களை செய்து, நம்மளை ஒன்றுமில்லாமல் என்னைக்கோ நம்ம போயிருக்க வேண்டிய நேரத்தில் ஆண்டவர் நம்மளை விடுவித்து தூக்கி எடுத்து இவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்ததற்கு அப்புறமாவும் இருதயம் எப்படி இருக்குது?
கடினப்பட்டு இருக்குது. எதில் கடினப்பட்டு இருக்குது? பாரம்பரியத்தினால இருதயம் கடினப்பட்டு இயேசு செய்த அற்புதம் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு மனுஷனுடைய இருதயம் மாறுகிறது. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் அற்புதம் செஞ்சால் ஜனங்கள்லாம் வந்து ரட்சிக்கப்பட்டுருவாங்க, இங்கே ஒரு அற்புதம் சுகம் நடந்துருச்சுன்னா ஒரு ரட்சிக்கப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் உண்மையில் பார்த்தா பாரம்பரியத்தினால இருதயம் கடினப்பட்டிருக்குன்னா இயேசு அற்புதமே செய்தாலும் மனுஷனுடைய இருதயம் மாறாது. அல்லேலூயா. அவ்வளோ ஒரு பெரிய கட்டாக இருக்குது பிரியமானவர்களே. அவ்வளோ ஒரு பெரிய கண். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது யோசிச்சு பார்க்கும்போது. இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்டாது. இயேசு அற்புதம் செய்து எல்லாரும் சாட்சி கொடுக்குறாங்க. நூற்றுக்கணக்கான பேர் வந்து சொல்கிறாங்க இவன் குருடனாக இருந்தான்ப்பா, ஆண்டவர் சுகத்தை கொடுத்து அவனை விடுதலை. அவங்க அம்மா அப்பா வந்து சொல்கிறாங்க இவன் பிறவியிலேருந்தே குருடன்றாங்க. அவன் வந்து சாட்சி கொடுக்குறான், நான் சுகப்பட்டது இயேசுனாலன்னு சொல்கிறான். இவ்வளவும் கேட்டு இவர்களே பார்த்துருக்கிறார்கள், பரிசேயர் சதிசேயர் இவன் குருடனாக இருந்து பிச்சை எடுக்கிறத. இவ்வளவும் பார்த்தும் அவருடைய இருதயத்தில் அந்த பாரம்பரிய கட்டு அவ்வளவு ஆழமாய் ஊன்றி இருந்ததுனால அந்த சாட்சி அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அநேக வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியாய் காணப்படும். நன்மையான காரியங்களை ஆண்டவர் சொன்னாலும், நன்மையான காரியங்களை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்தாலும் நமக்கு அது கெட்டதாக இருக்குது. எப்படி இந்த பரிசேயர் சதிசேயர்களை போல குட் பிகம்ஸ் ஈவில். நன்மையானது எப்படி தெரியுது? நம்மளுடைய கண்களுக்கு அருவருப்பாக அசுத்தமாய் நம்மளுடைய கண்களுக்கு காணப்படுகிறது. ஹல்லேலூயா. சிலர் அந்நிய பாஷையில் பேசினா சிலர் அவங்கள பார்த்து சிரிப்பாங்க. சிலர் ஏதாவது அவங்கள பேசினா ஆராதிச்சா அதுக்கு சிரிப்பாங்க. சிலர் வேலையை மார்க் போடுறது, நம்ம எப்படி எடுக்கிறோம், இன்றைக்கி சுமாரா, இன்றைக்கி ஓகேவா, இன்றைக்கி ஆராதனை எப்படி சுமாரா ஓகேவா, இவங்க நல்லா பாடினா அவங்க நல்லா பாடினா, மார்க் போடுறதுலேயே நம்ம நேரம் கடந்து போயிடுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதெல்லாம் பாரம்பரிய கட்டாக இருக்குது. கரங்களை தட்ட முடியல, தேவனை ஆராதிக்க முடியல, ஒரு வாயிலேருந்து ஒரு பாடலை பாட முடியல. நான் சொல்கிறேன் இதெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செஞ்சே இருதயம் கடினப்பட்டு இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு தூரம் கடினப்பட்டு இருக்குதுன்னா இயேசுவை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க் 3வது அதிகாரத்தில் 22 எருசலேமில் இருந்து வந்த வேதபாதகர் இவன் பெயல்செபூலுக்கு கொண்டிருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். யாரை பார்த்து என்ன சொல்கிறாங்க? யாரை பார்த்து என்ன சொல்கிறாங்க சொல்லுங்கள்? இயேசுவை பார்த்து இவன் பிசாசுகளின் தலைவனாம். அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், பாரம்பரியம் எவ்வளோ ஒரு மனிதனை என்னெல்லாம் பேச வைக்குது. சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களை பார்த்து, ஆராதனை செய்கிறவர்களை பார்த்து, ஆண்டவருக்காய் ஊழியம் செய்கிறவர்களை பார்த்து எவ்வளோ ஒரு மனிதன் அவருடைய இருதயம் கடினப்பட்டு இருக்குன்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியலை. அவருடைய வார்த்தையை வியத்தமாக்குகிற அனுபவம் இருக்குது, வேஸ்டாக்குகிற, அதை ஒன்றுமில்லாமல் நினைக்கிற அனுபவங்கள் காணப்படுகிறது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை தூஷணமாய் பேசுகிற நாவும் உண்டாகுகிறது. ஹல்லேலூயா. அவ்வளோ ஒரு இருதயத்தில் ஒரு கடினம் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில் என்னென்னா, நான் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இயேசுவை அறிக்கையிட்டேன் என்று சொன்னால் யாராவது நம்மளைய அந்த இதிலிருந்து நீக்கிடுவாங்க, அதில் சேர்த்துக்க மாட்டாங்க என்னைய இனிமேல், என் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் கிடைக்காது. இங்கே அந்த பிரச்சனை இல்லை, பட் இந்தியாவுக்கெலாம் போனோம், மற்ற கண்ட்ரீஸ்லாம் போனோம்னா மேபி அந்த மாதிரி சில சட்டத்திட்டங்கள் காணப்படலாம். நீ வந்து இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கியிருக்கணும், நீ இந்த சான்றிதழை வாங்கியிருக்கணும். சிலருக்கு என்னென்னா அந்த கிறிஸ்தவன்னு சொல்லி அறிக்கையிடுகிறதுல ஒரு யோசனை, நம்மளை சர்ச்சை விட்டு நீக்கிடுவாங்களோ, அதை விட்டு நீக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவு தூரம் ஒரு பாரம்பரியம் ஒரு மனிதனை வந்து இயேசுக்காய் சாட்சியாய் நிற்கக்கூடாதபடிக்கு அவனை மாற்றுகிறது. ஹல்லேலூயா. இந்த பெனிஃபிட் போயிருமோ, அந்த பெனிஃபிட் போயிருமோ, எனக்கு கல்ற கிடைக்காதோ, எனக்கு அது கிடைக்காதோ, இப்படி பலவிதமான யோசனைகள். இதனால் என்ன ஆகுது? இயேசு என்ற நாமத்தை நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், மனம் திரும்பி இருக்கிறேன், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி வாய்களை திறந்து சொல்ல முடியாதபடிக்கு அவனுடைய இருதயத்தில் அந்த பாரம்பரியம் அவனை கட்டி வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே வேதத்திலே ஸ்தேவான் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தில் 51 53 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆமென். வாசிங்க யாராவது. அப்போஸ்தலர் 7.
இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள். போதும் பாருங்க, வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல் நீங்கள் என்ன பண்றீங்க? பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். யாரை பார்த்து அவர் சொல்லுகிறார்? வேதபாரகரை பார்த்து, பரிசேர் சதிசேரை பார்த்து ஸ்தேவான் சொல்லுகிறாரு, நீங்க பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன பண்றீங்களா? நல்லா சத்தமாக சொல்லுங்க, எதிர்த்து நிற்கிறார்களாம். யாரு? பாரம்பரியத்தில் நிலைத்திருக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுக்காதவர்கள், பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதலுக்கு அக்செப்ட் பண்ணலனா கூட பரவாயில்ல, ஒத்துக்கலனா கூட பரவாயில்ல, விலகி இருந்தால் கூட பரவாயில்ல, என்ன பண்ணுறாங்களாம்? எதிர்த்து நிற்கிறார்களாம். எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு அனுபவம். பாரம்பரியத்திலே ஊறி நிலைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை வியத்தமாக்குகிற ஜனங்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளை ஏற்றுக்கொள்ள முடியாத ஜனங்களாய் காணப்படுகிறார்கள். அவருடைய நாமத்தை மற்றவர்களுக்கு முன்பாக அறிக்கையிட முடியாத ஜனங்களாய் காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய ஒரு கட்டு நம்மளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்ம ஊருக்கெல்லாம் போனால் இங்கே இருந்தால் ஃப்ரீயாக இருக்கிறோம், ஆனால் இங்கேயும் இந்த மாதிரி இப்போ குரூப்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி நடத்துகிறாங்க. அந்த மாதிரி ஒரு பாரம்பரியத்திற்குள்ளே நடத்துகிறார்கள். பிரியமானவர்களே, அதிலிருந்து நம்ம விட்டு விலகணும். ஹல்லேலூயா. அதில் போய் சிக்கிக்கிட்டோம், முடிஞ்சு போச்சு கதை. பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் இருக்காது, தேவனுடைய வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில் கடந்து வராது, எல்லாம் வியத்தமாய் வேஸ்ட்டாக போயிடும். பிரியமானவர்களே, நல்லா புரிந்து கொள்ளுங்க. பாரம்பரியத்தில் போய் சிக்கிட்டிங்கன்னா ஆவியானவருக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளே நீங்கள் போயிடுறீங்க. தேவனுடைய வார்த்தைகளை கேட்காதபடி ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் போயிடுறீங்க. ஆண்டவருடைய நாமத்தை அறிக்கையிட முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே உங்களை அந்த பாரம்பரியம் உங்களை கட்டி வைத்திருது. ஹல்லேலூயா. அதிலிருந்து விடுதலையாகி வெளியே வர வேண்டும். ஆமென். ஆண்டவர் விடுதலை ஆக்கினவர்கள் திரும்ப அதில் போய் என்ன பண்ணக்கூடாது? சேரக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை விடுதலையாக்கி ஒரு சுயாதீன மனிதனாய் ஆண்டவர் வைத்திருக்கும் பொழுது நம்ம திரும்ப அடிமைத்தனத்திற்குள்ளே ஒரு நுகத்திற்குள்ளே நம்ம கடந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மூன்றாவதாய் பார்க்கும் பொழுது அடிமைத்தனத்தை குறித்து வாசிக்கும் பொழுது லூக்கா 13வது அதிகாரத்தில் 18 வருஷமாய் ஒரு ஸ்திரீ கட்டப்பட்டிருந்தாள். எதனால் கட்டப்பட்டிருந்தால்? ஒரு வியாதியினாலே கட்டப்பட்டிருந்தாள் என்று சொல்லி லூக்கா 13வது அதிகாரத்திலே 16வது வசனம் கூறுகிறது. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்றார். ஹல்லேலூயா. இங்கே ஒரு பலவீனம் அந்த சகோதரி என்ன பண்ணி வச்சிருக்குது? கட்டி வைத்திருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்க முடியாமல், கர்த்தரை துதிக்க முடியாமல், தேவனிடத்தில் கிட்டி சேர முடியாமல் அந்த சகோதரியை வெகு நாட்களாய் ஒரு வியாதி, ஒரு பலவீனம் அந்த சகோதரி என்ன பண்ணி வைத்திருக்குது? கட்டி வைத்திருக்கிறது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் கூட பிள்ளைகளின் நிமித்தமாய் பிள்ளைகளுக்கு பலவீனம் இருக்குது. எனக்கு கூட ஒரு சகோதரியை தெரியும். அந்த மகனுக்கு ஒரு பலவீனம், அந்த பலவீனத்தினாலே அவர்களால் ஆலயத்திற்கு கடந்து வர முடியாத சூழ்நிலைகள். ஹல்லேலூயா. சிலருக்கு அப்படியான சூழ்நிலைகள் காணப்படுது. அவருடைய சொந்த சரீரத்திலே குழப்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் இருக்கிறதுனால ஆலயத்திற்கு கடந்து வர முடியாதவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. யாராவது கூட்டிகிட்டு போனால் நல்லா இருக்குமே. அந்த முடவனை போல 4 பேர் என்ன பண்ணாங்க? அவனை தூக்கி கொண்டு
கடந்து வந்தார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. யாராவது கூட்டிகிட்டு போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற எத்தனையோ பேர் இந்த பூமியில் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஜனங்களும் கட்டப்பட்டவர்கள் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பலவீனம், ஒரு கட்டாய் இருக்கிறது என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. ஒரு மனிதன் விடுவிக்கப்பட்ட உடனே, பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்ட உடனே அவன் போய் 10 பட்டினங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிற ஒரு மனிதனாய் மாறினானான். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசித்திருக்கிறோம் இல்லையா? 10 பட்டணங்களுக்கு போய் நம்ம ஒரு பட்டணத்திலேயே நம்மளால் சுவிசேஷம் சொல்கிறது கஷ்டமாக இருக்குது. பிசாசின் பிடியில் இருந்த ஒரு மனிதன், வியாதி படுக்கையில் இருந்த மனிதனை கர்த்தர் விடுதலையாக்கின உடனே அவனை கொண்டு ஆண்டவர் செய்த காரியம் ஆச்சரியமாய் காணப்படுகிறது. 10 பட்டணங்களுக்கு அவன் நிமித்தமாய் சுவிசேஷம் கடந்து போனவன். எவ்வளவு தூரம் கடந்து போன, இயேசுவால் அந்த பட்டணத்திற்குள்ளே போக முடியல. அவ்வளவு தூரம் இயேசுடைய நாமத்தை பிரசித்திப்படுத்திட்டான். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்பட்டது? அந்த கட்டிலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா. அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை கொண்டு வந்ததுனால, ஒரு விடுதலையை கொண்டு வந்ததுனால, பிசாசின் கட்டுக்களை ஆண்டவர் முறித்ததுனால அவன் அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லுகிற, அநேகரை ரட்சிப்பிலை நடத்துகிற ஒரு மனிதனாய் மாறிவிட்டான். ஹல்லேலூயா. அப்போ அந்த மனிதனை பிசாசு கட்டி வைத்ததுடைய நோக்கம் இப்போ தான் தெரியுது நமக்கு. ஆமென். இவனை விட்டால் என்ன ஆகும்? 10 பட்டணங்களை போய் சுவிசேஷம் சொல்லிடுவான், அவனை கட்டி வைப்போன்னு சொல்லி கட்டி வைத்திருக்குது. ஹல்லேலூயா. இயேசு அந்த மனிதனை விடுதலையாக்கி அவிழ்த்து விட்டார் அவனை. கடைசியில் அவன் என்ன ஆனா? சுவிசேஷகனாய் மாறினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வியாதியிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கி நம்மளை ஒரு பெரிய சுவிசேஷகனாய் இந்த பட்டினத்திலே கர்த்தர் நம்மளை மாற்றுவார். ஹல்லேலூயா. 4வது காரியமாய் யோவான் 8:34 வசனம் கூறுகிறது, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. இது ஒன்றும் நம்ம பெரிய ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன நீங்கள் தெரியுங்க? அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஒரு பாவம் ஒரு மனிதன் என்ன பண்ணுதான்? அவனை கட்டி வைக்குது, அவனை அடிமைப்படுத்தி வைக்குது. கடந்த நாட்களில் நான் ஒரு கேட்கவே ரொம்ப இதாக யோசனையாக இருந்த ஒரு நியூஸு பார்க்கும் பொழுது, ஒரு மனிதன், ஒரு தகப்பன் அந்த பிள்ளைகளுடைய ரூம்ஸில், எல்லா ரூம்ஸ்லேயும் அந்த ஃபேமிலி வந்து கேமரா செட் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்குன்னா, அந்த பிள்ளைகள் வந்து சின்ன பிள்ளைகளாக இருக்கிறதுனால கேமரா செட் பண்ணி வைத்திருக்காங்க. ஆனால் அந்த ஃபாதரு அந்த பிள்ளையை ஒரு தவறான முறையில் நடத்துவதற்காக அந்த கேமராவை கரெக்டாக அவர் உள்ளே போகும்போது மாத்திரம் அந்த கேமராவை கலட்டி வைத்துட்டு அவர் உள்ளே போகிறாராம். கேட்கவே நமக்கு எப்படி இருக்குது? ஒரு மனிதன் பாவத்திற்கு அடிமையாகும் பொழுது என்னென்ன காரியங்கள் அவனுக்குள்ளே நடக்குது, என்னென்ன விதமான யோசனைகள் எழும்புதுன்னு பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன் சொந்த மகளையே அப்படியாய் உட்படுத்துகிற ஒரு அனுபவத்திலே மனுஷன் காணப்படுகிறான். அவனை எப்படி அந்த பாவம் நடத்துதுன்னா, நீ போகிறதுக்குள்ளே அந்த கேமராவை கரெக்டாக உருவிடு அப்படின்னு அந்த பாவம் அவனுக்கு எல்லாம் அட்வைஸ் எல்லாம் கொடுக்குது. அவனை அப்படி நடத்துகிற அனுபவங்களை நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. சில வேளையில் நாமளும் கூட சில நேரத்தில் ஏதோ ஒரு பாவத்தில், ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது அநேக பொய்களை சொல்லியிருக்கிறோம் பேரண்ட்ஸுக்கு. கரெக்டாக? யாராவது பொய் சொல்லாமல் இருந்திருக்கிறீங்களா பேரண்ட்ஸுக்கு? எல்லா தலைமுறையிலையும் பொய் சொல்லியிருப்போம். ஹல்லேலூயா. எல்லா தலைமுறையிலையும் ஜனங்க பொய் சொல்லுவாங்க. அம்மா அப்பா ஒன்றை கேட்பாங்க, டேய் நீ எங்கடா இருக்கேன்னு கேட்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? காலேஜில் தான் இருக்கிறோம் அப்படின்வோம். காலேஜில் இருக்க மாட்டோம். நம்ம எங்கே இருக்கிறோம்? வேறு எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கடா போகிற அப்படின்னு கேட்டால், ஆஃபீஸ் வேலையாக தான் வேறு ஊருக்கு போகிறோம் அப்படின்வோம். ஆனால் ஆஃபீஸ் வேலையாவா நம்ம போவோம்? ஆஃபீஸ் வேலையோடு சேர்த்து மற்ற எல்லாவற்றையும் அதனோடு கூட செய்கிற அனுபவங்கள் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கி கணவனுக்கு தெரியாமல் மனைவி, மனைவிக்கு தெரியாமல் கணவன், பிள்ளைகளுக்கு தெரியாமல் பேரண்ட்ஸ், ஸோ உறவுகளுக்கு தெரியாமல் அநேக காரியங்கள், அடிமைத்தனம் காணப்படுது. இதுதான் பாவத்தின் அடிமைத்தனம். ஹல்லேலூயா.
பாவத்தில் ஒரு மனுஷன் சிக்கிக்கிட்டான்னா அந்த பாவம் அவனை ஒரு வழி ஆக்கிடும். அந்த பிசாசு அவனை ஒரு வழி ஆக்கிடும். அவனை பொய் சொல்ல வைக்கும், அவனை திருட வைக்கும், அவனை ஏமாற்ற வைக்கும், அவனை தனிமைப்படுத்தும், அவனை ஒரு வழி ஆக்கி கார்னர் பண்ணி அவனை உச்சக்கட்ட பாவத்திற்கு அவனை என்ன பண்ணிடும், கொண்டு சென்றும். ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். கடைசியில் ஒரு நாள் அதான் நடக்க போகுது. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ அப்படியா நம்முடைய வாழ்க்கை, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த அனுபவங்கள் காணப்படுது. ரொம்ப ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை, நம்ம எல்லாரும் பண்ணிட்டு வந்தது தான் நம்ம வாழ்க்கையில். ஆனால் பாவம் ஒரு மனிதனை அடிமைப்படுத்தி அவனை கட்டுக்குள் கொண்டு செல்லுகிறது. ஹல்லேலூயா. 4 விதமான கட்டுகளை குறித்து நம்ம வேதத்திலே நம்ம பார்த்தோம். இப்பொழுது கட்டு அவிழ்க்கப்படுகிறதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நம்ம பார்ப்போம். லூக்கா 19 30வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷர் எல்லாரும் ஒரு காலமும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. இயேசு இந்த பூமிக்கு எதற்கு வந்தார்? மனிதனுடைய கட்டுக்களை கட்டவிழ்க்கும்படிக்காய் அவர் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாவ கட்டிலிருந்து ஒரு மனிதனை விடுதலையாக்க இயேசு கடந்து வந்திருக்கிறார். பாரம்பரிய கட்டிலிருந்து ஒரு மனிதனை விடுதலையாக்கும்படிக்காய் இயேசு கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வியாதி பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கும்படிக்காய் கர்த்தர் வந்திருக்கிறார். ஐஸ்வர்ய மயக்கத்திலிருந்து மனிதனை விடுதலையாக்கும்படிக்காய் கர்த்தர் இந்த பூமிக்கு கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை எப்படி விடுதலையாக்குகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம் கூறுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்து அவருடைய தழும்புகளால் குணம் ஆனீர்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. எவ்ரி கைண்ட் ஆஃப் பாண்டேஜ், நம்முடைய இருதயத்தில், சரீரத்தில் இருக்கலாம், நம்மளுடைய ஆவியில் இருக்கலாம், நம்மளுடைய மனசில் இருக்கலாம். அது எந்த விதமான காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் எதற்காக பூமிக்கு வந்திருக்கிறார்? அவர்தாமே தமது சரீரத்திலே நம்மளுடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணம் ஆனீர்கள் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. இயேசுவினுடைய இரத்தம், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தம் தான் ஒரு மனிதனுக்கு விடுதலையை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அதுதான் ஒரே பரிகாரமாய் காணப்படுகிறது. அந்த பரிகாரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அந்த விடுதலையை கொடுக்க அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உன் வாழ்க்கையில் ஏற்பட வேண்டிய விடுதலைகளை அவரே வழியாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை முறிக்கும்படிக்கா இயேசுவே இந்த பூமிக்கு கடந்து வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்படும் பொழுது, பாவ மன்னிப்பை நம்ம செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன வருகிறது? விடுதலை வருகிறது. ஹல்லேலூயா. உள்ளான மனிதனுக்குள்ளே முதல்ல ஒரு விடுதலை ஏற்படுகிறது. ஆமென். வெளியில் என்னதான் உருவத்தில் மாற்றங்களை காண்பித்தாலும், என்னதான் நம்ம ஆராதனை ஜபங்கள் எல்லாவற்றிலும் பங்கு கொண்டாலும், உள்ளான மனிதனுக்குள்ளே ஒரு விடுதலை ஏற்பட வேண்டும். இருதயத்திலே ஒரு விடுதலை ஏற்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த விடுதலை நமக்குள்ளே ஏற்படாத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கட்டுகள் எல்லாம் காணப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நமக்கு விடுதலையை கொடுக்கிறது என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. யோவான் 8:31-32 வாசிங்க. யோவான் 8:31-32. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றால், ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் விடுதலைகள் ஒன்றுக்கு பின் விடுதலைகள் வந்து கொண்டே இருக்கணும்னா என்ன காணப்படணுமா? வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளே வரும்பொழுது தான் அந்த வார்த்தை உன்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கி ஜனங்களுக்குள்ள அநேக கற்பனை வேதத்தை வாசிக்காதனால அநேக கற்பனைக்குள்ளே அப்படியே உலா வந்து கொண்டு இருக்கிறார்கள்.
ஒருவேளை அப்படி இருக்குமோ, ஒருவேளை இப்படி இருக்குமோ, ஒருவேளை எங்கள் அப்பா அப்படி சொன்னாங்களே, எங்கள் தாத்தா இப்படி சொன்னாங்களே, எங்கள் அம்மா இப்படி சொன்னாங்களே இப்படின்னு சொல்லி அந்த கனவு உலகத்தில் மனுஷன் என்ன பண்ணுறான்? சஞ்சரித்து கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. வேத வசனம் என்ன கூறுகிறது? ஒரு மனுஷன் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஹல்லேலூயா. ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறதுனால நமக்கு சுகம் வர்றதில்ல. ஒரு டாக்டருடைய பேரை தெரிஞ்சிருக்கிறதுனால நமக்கு சுகம் வர்றதில்ல. ஆமென். அந்த ஃபார்மசியோ அந்த கடையில் போய் மருந்து வாங்குகிற வழி வசதி இருக்கிறதுனால ஒரு மனிதனுக்குள்ளே விடுதலை வர்றதில்ல. இதனால் எதுவும் விடுதலை வர்றது. ஹாஸ்பிட்டல் தெரிஞ்சிருக்குது, டாக்டர் தெரிஞ்சிருக்குது எனக்கு, அந்த மருந்து எப்படி தயாரிக்கிறாங்க, எங்கே தயாரிக்கிறாங்க, அதை சாப்பிட்டா என்ன ஆகும் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனால் இன்னும் சரீரத்தில் குணமடையலை. ஏன் குணமடையலை? அந்த சத்தியத்தை இன்னும் உட்கொள்ளலை. ஹல்லேலூயா. எல்லாம் தெரியுது, வசனம் தெரியுது, இயேசு தெரியுது, ஜெபம் தெரியுது, ஆராதனை தெரியுது, அபிஷேகம் தெரியுது, வசனங்கள் தெரியுது, எல்லாமே தெரியுது. ஆனால் இன்னும் விடுதலை ஏற்படலை. ஏன் விடுதலை ஏற்படலை? வசனம் உள்ளே போகலை, வசனத்தை உட்கொள்ளலை. எல்லாம் வசனம் மேலே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. எங்கே? காற்றுல ஃப்ளோட் ஆகுது. வசனம் எல்லாம் வருது போகுது, பறவை மாதிரி வந்துட்டு போகுது. கொசு மாதிரி வருது, திரும்பி வந்தால் கடிக்குது. என்னடா அது கடிக்குது ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் உறுத்துது ஏதோ, நமக்காக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறது. ஹல்லேலூயா. உள்ளுக்குள்ளே உறுத்தெல்லாம் ஏற்படுது, உள்ளுக்குள்ளே இருதயம் உருவ குத்தப்படுது. ஐயோ நான் இப்படி செஞ்சிட்டேனே, ஐயோ ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுதே, நான் செய்யாமல் போயிட்டேனே அப்படின்னு கூட இருதயம்லாம் பேசுது. ஆனால் கடைசியில் என்ன ஆகுது? அந்த மருந்தை எனக்கான மருந்துன்னு சொல்லி உட்கொள்ளுகிறதில்ல. ஹல்லேலூயா. அப்புறம் எங்கே உங்களுக்கு விடுதலை வரும்? அப்புறம் எங்கே நம்ம வாழ்க்கையில் ஐஸ்வர்யங்களும் ஆசீர்வாதங்களும் விடுதலைகளும் நம்ம வாழ்க்கையில் வரும்? மேலே பறக்கிறதுனாலையா, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுனாலையா, டாக்டரை தெரிஞ்சிருக்கிறதுனாலையா, மெடிசனுடைய வரலாறை புரிஞ்சிருக்கிறதுனாலையா? அந்த டாக்டர் எனக்கு நல்லா தெரியும், அந்த டாக்டர் எனக்கு நல்லா தெரியும், அவர் பல வருஷமாக என் வியாதி, அவர் பல வருஷமாக பண்ணிக்கிட்டே தான் இருப்பார் உங்கள் வியாதியை. அவருடைய வேலையே அதான், உங்கள் வியாதியை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் அவருக்கு வேலை. விடுதலை. ஹல்லேலூயா. அந்த மருந்தை உட்கொள்ளும் பொழுது தான் விடுதலை. அந்த வார்த்தை உள்ள பிரவேசிக்கும் பொழுது தான் விடுதலை. அது வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கட்டுகள் நிலைத்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. எந்த கட்டில் நம்ம பிறந்தோமோ, எந்த கட்டில் நம்ம சிக்கி இருக்கிறோமோ, அந்த கட்டுக்குள்ளேயே நம்ம வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிடும். தேவன் நம்ம வாழ்க்கையில் செய்ய நினைக்கிற காரியங்கள் எல்லாம் தடைபட்டு போகுது. ஏன்? எல்லாம் தெரிஞ்சிருக்கு, வசனம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு, பைபிளில் எத்தனை புஸ்தகம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு, பைபிளை யார் எழுதுனாங்கன்னு தெரிஞ்சிருக்குது, பைபிள் பரிசுத்த வேதாகமும் தெரிஞ்சிருக்குது. ஆனால் அந்த வசனத்தை நீங்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ளலையே பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இன்னும் வேடிக்கை பார்க்குறவர்களாகவே இருக்கிறோமே. இன்றைக்கும் வசனத்தை வாசிக்கிற ஒரு நிலைமையில் நம்ம வரலையே. இன்னும் வேதத்தை தியானிக்கிற நிலைமையில் நம்ம வரலையே. இன்னும் சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற நிலைமையில் நம்ம வரலையே. இன்னும் வசனத்தை வியத்தமாய் நினைக்கிறோம், ஒரு நத்திங்காக பேசுகிறோம். நம்ம வசனத்தை எப்படி நினைக்கிறோம்? நத்திங்காக பார்க்குறோம். இதை வச்சு எனக்கு என்ன ஆக போகுது, இதனால் என் வாழ்க்கை என்ன மாறப்போகுது? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தைகள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. இட்ஸ் a living word, it's got power. தேவனுடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகளை உட்கொள்ளும் பொழுது அந்த பவர் உங்களுக்குள்ள கிரியை செய்யும். அந்த சின்ன கீழ்ப்படிதலை கொண்டு வரும் பொழுது, சின்ன ஒரு சத்தியம்தான், சில வேளை நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். ஓ அப்படி இப்படின்னு. நான் ஒரு எப்போவுமே நினைக்கிற ஒரு காரியம், இயேசு ஒரு காரியத்தை செய்தார்னா அது சரியாக இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் இயேசுவை தானே தேவன் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இயேசு செய்கிறத செஞ்சாலே போதும் நம்ம வாழ்க்கை. அதுவே மோர் தென் இனஃப் நம்ம வாழ்க்கையில். ஹல்லேலூயா. இயேசு ஞானஸ்தானம் எடுத்தார்களா? நானும் ஒரு கிறிஸ்தவனாலே இயேசுவை பின்பற்றுகிறவன் தான், ஃபாலோவர் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்டியன்னாலே கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் தான் கிறிஸ்டியன்னு சொல்லி வேத வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அப்போ இயேசு செய்தது, அவர் எந்த வயசில் ஞானஸ்தானம் எடுத்தார்? ஒரு 30வது வயசில் இருக்கும் அவருக்கு, இல்லையா? குழந்தையில் எடுத்தாரா? சின்ன பையனாக இருக்கும் போது எடுத்தாரா?
தன்னுடைய வாலிப நாட்களில் வரும்பொழுது அவர் தன்னை ஒப்பு கொடுத்து அவர் எடுத்தார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் எப்போ எடுத்தாங்க? சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, குழந்தையாக இருக்கும் போது எடுத்தாங்க? இல்லை, அவர்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. சின்ன சின்ன சத்தியங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் விடுதலைகளை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதத்தை நோக்கி இருக்கிறீங்க, ஆண்டவர் வசனத்தை நோக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எப்போ அந்த வாசல் திறக்கும்னு ஆண்டவர் எப்போ உன் இருதயம் திறக்கும்னு பார்க்குறார். ஹல்லேலூயா. நீ ஜெபிக்கிற அந்த வாசல் திறக்கணும், இந்த கதவு திறக்கணும், பாட்டு கூட பாடணும். இன்றைக்கி வாசல் திறக்கட்டும், கதவு திறக்கட்டும், எல்லாம் திறக்கும். ஹல்லேலூயா. நீ உன் இருதயத்தை திறந்தீங்கன்னா எல்லாம் திறக்கும். ஆமென். உன் உள்ளத்தை திறந்தீங்கன்னா உன் வாழ்க்கையில் ஆண்டவர் விடுதலைகளை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. சத்தியத்தை அறியுங்கள் பிரியமானவர்களே, சத்தியத்தை வாசியுங்கள், சத்தியத்திற்கு கீழ்ப்படியுங்கள், சத்தியத்தை தியானியுங்கள். அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படும். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியமாய் விடுதலை பெற்றுக்கொள்ளுகிறதை குறித்து பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு விடுதலை வேண்டும்? ஆமென். வேலையிலேருந்து எத்தனை பேருக்கு விடுதலை வேண்டும்? ஆமென். அந்த விடுதலை ரிட்டையர்மெண்ட் சொல்லலை, வேலையிலேருந்து விடுதலைன்னா ஒரு கஷ்டமான வேலையிலேருந்து ஆண்டவர் ஒரு நல்ல வேலைக்கு. ரொம்ப நேரம் நீண்ட நேரம் வேலை செய்கிற ஆண்டவரே என்னால் எதுவும் செய்ய முடியல, அழுவுறீங்களா, புலம்புறீங்களா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வீட்டுக்கு வந்தால் ஒரே டயர்டாக இருக்குது, என்னால் எதுவுமே ஹெல்ப்பே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அழுவுறீங்களா உங்கள் இருதயத்தில்? ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு ஒரு விடுதலை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் விடுதலைகளை கொடுக்க தான் இந்த பூமிக்கு வந்தார். ஏசாயா 61 அதைத்தான் வேதம், அதற்காகவே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார்னு வேதம் கூறுகிறது. அதற்காகவே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கார். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் விடுதலைகளை கொடுக்கும்படிக்காகவே ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த பூமிக்கு கடந்து வந்திருக்கிறார். That was the purpose he was sent into the world, to give deliverance, to give freedom, to give joy. உங்களுடைய இருதயத்தில் சந்தோஷத்தை உண்டு பண்ணும்படிக்காய், சமாதானத்தை உண்டு பண்ணும்படிக்காய் கர்த்தர் இந்த பூமிக்கு அவர் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நோய்களை கொடுக்கும்படிக்காய் அல்ல, ஆமென், வியாதிகளை கொடுக்கும்படிக்காய் அல்ல, கஷ்டத்தை கொடுக்கும்படிக்காய், ஆண்டவர் உங்களுக்கு விடுதலைகளை கொடுக்கும்படிக்காய் ஆண்டவர் இந்த பூமிக்கு கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசு தான் ஒரு மனிதன் என்ன பண்ணுகிறான்? அடிமைத்தனப்படுத்துகிறான், கட்டுக்குள்ளே வைத்திருக்கிறான். பாரம்பரிய கட்டு, இதுலேருந்து விலகுனா பெரிய பிரச்சனையாயிரும்பா, மிரட்டுறானா உங்கள் இருதயத்தில்? ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாயிரும், உங்கள் வீட்டிலேருந்து ஒதுக்கி வச்சுருவாங்க, இந்த இதுலேருந்து ஒதுக்கி வச்சுருவாங்க அப்படின்னு அவங்க இருதயம் சொல்லுதா? அது பிசாசு விதைக்கிற விதைகள். ஹல்லேலூயா. அது பிசாசின் கட்டுகளாய் காணப்படுகிறது. ஆமென். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்குள் இருக்கிற பயங்கள், கவலைகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்றால் வேதம் கூறுகிறது, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறார்? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் பயப்படுகிற ஆவியை உங்களுக்கு கொடுக்கவில்லையா? பயத்தை உண்டாக்குகிற ஆவியை உங்களுக்கு கொடுக்கல, கவலையை உண்டாக்குகிற ஆவியை கொடுக்கல. ஹல்லேலூயா. கவலைகளை முறியடிக்கும்படிக்காய் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது பாருங்க, அப்போஸ்தலர் நாட்களில் அவர்கள் எல்லாம் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. நான் எப்படி இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறேன்? ஐயோ, அறிவிச்சா என்னை இப்படி பண்ணிடுவாங்களா, அப்படி பண்ணிடுவாங்களா, இயேசு என்ற பெயரை சொன்னால் என்னை இப்படி பண்ணிடுவாங்களா, அப்படி பண்ணிடுவாங்களா யோசித்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது வரும் பொழுது அவர்கள் பலன் அடைந்து அவர்களும் சாட்சிகளாய் மாறினார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த 3 காரியத்தை, இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்படணும் இருதயம், அப்போ விடுதலையாக்கப்படும், உள்ளான மனிதன் விடுதலையாக்கப்படுகிறான். அடுத்தது தேவனுடைய வார்த்தைகளை உட்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த குழப்பங்கள், சின்ன சின்ன காரியங்களை ஆண்டவர் விடுதலையாக்கி கொண்டே இருப்பார். எப்படி? ஒரு பெரிய பலூன் மாதிரி இருக்குது, பெரிய பலூன் மாதிரி இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு குண்டூசியை வச்சு என்ன பண்ணுறீங்க? டமால்னு அது வெடித்து ஒன்றும் இல்லாமல் போயிடுது. ஹல்லேலூயா. அதுபோல தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள் ஆண்டவர் என்ன பண்ணுற, வார்த்தை என்னும் பட்டயத்தை வச்சு குண்டூசி மாதிரி வச்சு அதை என்ன பண்ணுற ஆண்டவர் புசுக் அப்படின்றாரு, அது டமால்னு வெடித்து ஒன்றும் இல்லாமல் போயிடுது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை என்கிற
காரியம் நம்முடைய இருதயத்தில் கடந்து வரும் பொழுது கர்த்தர் அப்படியான காரியங்களை செய்கிறார். கடைசி காரியமாய் லூக்கா 19 ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். லூக்கா 19:35-36 வசனம் வாசிங்க. ம் 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 ஆமென். ஹல்லேலூயா. இந்த கழுதைக்கு வந்த வாழ்க்கை பாருங்கள். ஹல்லேலூயா. இந்த கழுதைக்கு வந்த வாழ்க்கை பார்த்தா ஒரு ஓரமாக கட்டப்பட்டு இருந்தது. யாரும் சீண்ட கூட இல்லாத, யாரும் பிரயோஜனம்னு என்ன கூட இல்லை. இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்த நாட்கள் போய் அது கட்டவிழ்க்கப்பட்டு இன்றைக்கி யார் அது மேலே ஏறி உட்கார்ந்துருக்கிறாரு? ராஜாதி ராஜா அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறார். ஹல்லேலூயா. தேவாதி தேவன் அந்த ஒன்று கட்டப்பட்ட கழுதை மேலே ஏறி ஆண்டவர் வராரு. ஹல்லேலூயா. இந்த கழுதைக்கு வந்த வாழ்வு. அவன் நம்ம கூட இந்த கழுதைக்கு வந்த வாழ்வை பாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு அந்த கழுதைக்கு ஆண்டவர் ஒரு மகிமையான வாழ்க்கையை வைத்திருப்பார் என்றால் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. ஒரு கழுதைக்கே இவ்வளோ பெரிய கனத்தை ஆண்டவர் கொடுப்பார் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்டு சம்பாதிக்கப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் எவ்வளவு மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. எவர்களை அவர் முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ கர்த்தர் அவர்களை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாய் மாற்றினாரோ அவர்களை சத்தமாக சொல்லுங்க, மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி பாருங்க, உங்களை முன்னறிந்து முன்குறித்து உங்களை அழைத்து உங்களை நீதிமானாய் மாற்றி என்ன பண்ணியிருக்கிறாரு? மகிமைப்படுத்தி இருக்கிறாராம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கூடும் போதே என்ன பிளான்? ஒரு குளோரியஸ் பிளானோட ஆண்டவர் கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. இவனை எப்படியாவது மகிமைப்படுத்தணும் என்று முன்னறிந்து முன்குறித்து பெயர் சொல்லி அழைத்து அவனை நீதிமானாய் மாற்றி அவனை என்ன பண்றார்? ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் மகிமையான திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த கழுதைக்கு வைத்திருந்த தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கழுதையை மகிமைப்படுத்த அந்த கழுதையுடைய வாழ்க்கையை நினச்சி பார்க்கும்போது சிலர்லாம் பார்த்திங்கன்னா சில பொருட்களை வந்து ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டாங்க, அதை ஏலத்துக்கு விட்டால் பல $1,000,000 போகுது. எப்படி? அந்த ஒரு காரை ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு இது பழைய காது ஓடுதா என்னன்னு கூட தெரியாது, ஆனால் அந்த காரை இந்த பெரிய செலிப்ரிட்டி வச்சுருந்தார் அப்படின்னா அந்த கார் வாங்கின விலையோட 10, 20, 30, 40 மடங்கு போகுது. யோசிப்பார். அந்த கழுதைக்கும் ஆண்டவர் அப்படியான மகிமையை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு பிறக்கிறதுக்கு முன்பதாக ஒரு கழுதை தூக்கி சுமந்துட்டு போகுது இயேசுவை. ஹல்லேலூயா. மரியாளோட வயிற்றில் கழுதை தூக்கி சுமக்குது. இயேசு வளர்ந்ததுக்கு அப்புறமா பிறந்ததுக்கு அப்புறமாவும் கழுதை தூக்கி சுமக்குது. ஹல்லேலூயா. இயேசு வந்து எருசலேமுக்கு வரும்போதும் கழுதை தூக்கி சுமக்குது. ஹல்லேலூயா. இயேசு கழுதையை மகிமைப்படுத்தின தேவன் நிச்சயம் நம்மளையும் மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை ஒன்றுமில்லாமல் அழைத்த தேவன் எல்லாவற்றுக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றின தேவன். ஹல்லேலூயா. கழுதைக்கு பின்னால் போய் கொண்டிருந்த சவுலை ஆண்டவர் ராஜாவாய் மாற்றினார். தாவீது ஒரு ஆடுகளுக்கு பின்னால் போய் கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் ராஜாவாய் மாற்றினார். ஜெயிலில் இருந்த ஒரு யோசேப்பை ஆண்டவர் ஒரு ராஜாவாய் மாற்றினார். God has a glorious plan for all of us. Hallelujah. ஹல்லேலூயா. நம்மள எழுந்து நின்று நம்ம ஜெபித்து நம்ம முடிக்கலாம். ஹல்லேலூயா. Thank you Jesus.